சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் எபிசோட்ஸில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தகவல் பார்க்குறோம். அந்த வரிசையில் கமெண்ட்ஸில் ஒரு பக்தை கேட்டிருந்தாங்க, இந்த வாராகி வழிபாடு எப்படி பண்ண வேண்டும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த எபிசோடில் நம்ம வாராகி வழிபாடை பற்றி பார்க்கலாம். பொதுவாக வாராகி யாரு அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வாராகி அப்படின்னு சொல்லக்கூடியவள் அம்பாள் தான். இப்போ ஒவ்வொரு அவதாரம்க்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் இல்லையா? முதல்ல இந்த வாராகி யாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வாராகியை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். முதல் விஷயம், எதிரிகளை அப்படியே வேரோட அறுத்து எறிஞ்சிடுவா வாராகி. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிரிகளை துவம்சம் செய்பவள் வாராகி. இரண்டாவது விஷயம், நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த திருஷ்டி அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கு. இந்த திருஷ்டி, இந்த செய்வினை, சூனியம், பில்லி, ஏவல், இந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க உங்க மனசு சொன்னாலோ இல்லை ஒரு ஜோசியம் மூலமாக நீங்க தெரிஞ்சுட்டாலோ அந்த திருஷ்டி, செய்வினை, சூனியம் இது எல்லாம் அப்படியே வேரோட அழிச்சிடுவாள் வாராகி. இப்போ ரெண்டாவது திருஷ்டி, செய்வினை, சூனியம் போகிறதுக்கு. மூன்றாவது விஷயம், நம்மளை யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பிரச்சனை அப்படின்றது எங்கேருந்து வரும்? அது எந்த உறவுகள் இருந்தாலும் சரி, முதல்ல பிரச்சனை பணத்துலேருந்து வரும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா ஒருத்தர் தரணும், ஆனால் ஏமாத்திட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க? நான் ஏமாத்தவே இல்லை, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு அந்த இடத்துல உறுதியாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது உறவுகள்லையோ இல்லை பண ரீதியாவோ மன ரீதியாவோ எந்த விஷயம்னாலும் சரி ஒரு ஏமாற்றம் இருந்தால் அந்த இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? நம்மளுடைய எதிரி ஆயிடுவாங்க மறுபடியும். அப்போ நீங்கள் முதல் பாயிண்ட்டுக்கே போகணும். அப்போ என்ன பண்ணுவா வாராகி? எந்த இடத்துல நியாயம், தர்மம் அப்படி ஒன்று இருக்கோ அந்த இடத்துல வாராகி நின்று எதிரிகளை அப்படியே துவம்சம் பண்ணிடுவா. இப்போ வாராகி வழிபாடு எதற்காக அப்படின்றத நம்ம பார்த்தோம். நீங்க வாராகிய மனசார வழிபட்டீங்கன்னா மூன்றாவது விஷயம், வெற்றி நிச்சயம். எந்த பதவியில் இருந்தாலும் சரிங்க, குழந்தைகளுக்கு எக்ஸாம்னாலும் சரி, ஒரு பிஸ்னஸ்ல வெற்றி படணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு இன்டர்வியூ போறாங்க, அதுல தேர்ச்சி பெற்று அவங்க முதல் ரேங்கிங் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வெற்றியை தரக்கூடியவள் வாராகி. எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்கு. இப்போ வாராகியை எதற்காக வழிபடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வாராகி வெற்றி தருபவள் அப்படின்னு சொல்றோமே, இதற்கு தனித்துவமான ஒரு மனிதர் இருக்கார். அவர் யாரு அப்படின்னா ராஜராஜ சோழன். தஞ்சையில இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வாராகிக்கு தனியா ஒரு சன்னிதானம் இருக்கு. எதற்காக அந்த சன்னதி? வாராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரியை தான் அப்படி சொல்லுவா. வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில்ல வாராகிக்கு தனியா ஒரு சன்னிதானம் இருக்கிற காரணம் என்ன? ராஜராஜ சோழன் முதல் தெய்வம். எந்த போருக்கு போனாலும் என்ன காரியம் தொடங்கினாலும் சரி அவர் வணங்கக்கூடிய முதல் தெய்வம் வாராகி. ஏன்? ஒரு போருக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல எதிரிகள் ஜாஸ்தி இருப்பாங்க. அந்த எதிரிகள் நம்ம கூட எவ்வளவுதான் போட்டி போட்டாலும் ஜெயிக்கிறது, அந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் ராஜராஜ சோழன் நேரா வாராகி கிட்ட போய் தன்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்ததுக்கு அப்புறம்தான் வெளியில போவாராம். அந்த வெற்றி நிச்சயம் அப்படின்றதுக்கு ராஜராஜ சோழனே ஒரு பெரிய உதாரணம். அப்போ நீங்க வாராகி கிட்ட மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் தந்து இல்லை ஏமாத்துறவங்க, இந்த திருஷ்டி, செய்வினை, சூனியம், எதிரிகள் இவங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை விட்டு எப்படி போறாங்க, அதாவது வாழ்க்கையை விட்டு நான் சொன்ன மாதிரி வேரோட அறுத்து எறிஞ்சிருவா அப்படின்றது உண்மையான விஷயம். இந்த வாராகி யாரு? இப்போ வழிபாடு எதற்காக பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன். வாராகி யாரு அப்படின்னா இந்த ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, லலிதா, திரிபுர சுந்தரி இவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா? இந்த எல்லாருக்கும் படைத்தலைவி, சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவள் இந்த வாராகி. இவங்க எல்லாருக்கும் தலைவி வாராகி.
அப்படின்னா ராஜராஜேஸ்வரி பத்தி நம்மளுக்கு தெரியும், புவனேஸ்வரி பத்தி தெரியும், லலிதா திரிபுர சுந்தரி பத்தி தெரியும். இவங்களுக்கெல்லாம் தலைவி அப்படின்னா அந்த வாராகிக்கு எவ்வளவு பவர் இருக்கணும். அவ்வளவு ஒரு, அதாவது கொடூரமான தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எந்த இடத்துல இந்த நியாயம் தர்மம் இல்லையோ அந்த இடத்துல அந்த வாராகி எவ்வளவு கொடூரமான தெய்வம் அப்படின்னு அவங்க காமிப்பாங்க. இதே நியாயம் தர்மம் நம்ம பக்கத்துல இருந்தா வாராகி ஒரு குழந்தை மாதிரி, அவ்வளோ ஒரு அழகான தெய்வம், அற்புதமான தெய்வம். நம்ம சொல்றோமே, வாராகியோட முகம் நீங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே நம்மளுக்கு பயமா இருக்கும். என்னடா இவங்க பயமா இருக்கும்னு இப்படி சொல்றாங்களே, அவங்கள எப்படி நம்ம வணங்க முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் வாராகிக்கு அந்த முகம் அப்படின்னு நான் சொல்றேன். வாராகிக்கு நீங்க முகம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, எப்படி இருக்கு அவங்களுக்கு பன்றி முகம். அதுவும் சாதாரண பன்றி இல்ல, காட்டு பன்றி முகம். சாதாரண பன்றி என்ன சாப்பிடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கண்ணுல பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இந்த காட்டுப்பன்றி அப்படின்னு சொல்றது பயங்கர கொடூரமா சாப்பிடும். எப்படின்னா இந்த காட்டுப்பன்றி நேரா என்ன பண்ணும், பூமியை அப்படியே பிளக்குமா. அந்த அளவுக்கு அந்த காட்டுப்பன்றிக்கு ஸ்ட்ரென்த், அவ்வளவு பவர் இருக்கும். அந்த காட்டுப்பன்றி என்ன பண்ணும், பூமி அப்படியே பிளந்து அது கீழே இருக்கிற அந்த வேரெல்லாம் எடுத்து அது கீழே அடியில இருக்கிற அந்த கிழங்கு அப்படியே எடுத்து சாப்பிடுமா. அந்த அளவுக்கு ஒரு கொடூரம், அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இதுதான் காட்டுப்பன்றி. அந்த காட்டுப்பன்றியோட முகம்தான் வாராகிக்கு. அப்போ எதற்காக நான் இதை சொன்னேன் அப்படின்னா, அடியில அந்த வேரோடு இருக்கிற அந்த கிழங்க சாப்பிடும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வேரோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், கஷ்டங்கள், துக்கங்கள், திருஷ்டி, இதெல்லாம் வேரோட அப்படியே எடுத்து எரிஞ்சு தூக்கி போட்டுடுவா வாராகி. தூக்கி போட்டு வெற்றியை மட்டுமே தரக்கூடியவள் இந்த வாராகி. இப்போ வாராகியை எதற்காக வழிபடணும் அப்படின்னு நான் சொன்னேன். வாராகி யாரு அப்படின்றத நாம பார்த்தோம். இப்போ இந்த வாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னா, ரொம்ப 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 எளிமையான ஒரு வழிபாடு, எளிமையான ஒரு தெய்வத்துக்கு ஒரு எளிமையான வழிபாடு அப்படின்னு சொல்லணும். நீங்க என்ன பண்ணணும்னாங்க, இந்த பூஜை பண்றதுக்கு ஏதாவது நாட்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு. இந்த பூஜை தினம் தினம் நீங்க வாராகியை வழிபடலாம், தப்பே கிடையாது. ஆனா இந்த பூஜையை நாங்க ஆரம்பிக்கணுங்க, எங்களுக்கு எதிரி தொல்லை பயங்கரமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க, ரொம்ப 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 விசேஷமான நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி. அதுல ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பு. ஏன், நம்ம என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் அப்படியே தேஞ்சு 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 போய் நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு தேய்பிறை பஞ்சமியில வேண்டிண்டு வாராகி வழிபாட ஆரம்பிக்கணும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வரும், நீங்க வளர்பிறை பஞ்சமியிலையும் ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தேய்பிறை பஞ்சமியில ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்க அமாவாசையிலிருந்து 5வது நாள் வரக்கூடிய பஞ்சமி தான் நம்ம வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்றோம். அதே நீங்க பௌர்ணமி எடுத்துட்டீங்கன்னா, பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய 5வது நாள் அந்த பஞ்சமியை தான் நம்ம தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்றோம். அந்த தேய்பிறை பஞ்சமி, அதாவது பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய 5வது நாள் அந்த தேய்பிறை பஞ்சமியில நான் சொல்றேன், இந்த வழிபாடை நீங்க ஆரம்பிச்சு ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஏதாவது இப்போ பல எதிரிகள் இருக்கலாம், தெரிந்து நிறைய எதிரிகள் இருக்கலாம், தெரியாமலும் நிறைய எதிரிகள் இருக்கலாம். தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க காதுல கேள்விப்பட்டீங்க இல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பிரார்த்தனை எடுத்து தேய்பிறை பஞ்சமி அன்று நீங்க என்ன பிரார்த்தனை ஆரம்பிக்கணும், வாராகியோட திரு உருவப்படம் கண்டிப்பாக இல்லை அப்படின்னா வாங்கிக்கோங்க. வாராகி நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு. வாராகியோட திரு உருவப்படம் வாங்கி எப்பயுமே நான் சொன்ன மாதிரி அம்பாளையோ எந்த தெய்வத்தையோ தரையில் அப்படியே வைக்க வேண்டாம். மனப்பலகை ஒன்று எடுத்து அதற்கு கோலம் போட்டு இந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அதற்கு மேல வாராகி அம்மனோட படத்தை வச்சு அம்பாளுக்கு முன்னாடி நீங்க விளக்கேற்றி வைக்கணும். விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன விளக்கு வேணாலும் நீங்க எடுத்திருக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க 5 விளக்கு ஏற்றலாம், 9 விளக்குகள் ஏற்றலாம், நீங்க எப்படி வேணாலும் ஏற்றலாம். நீங்க முடிஞ்சா எல்லா விளக்கையும் நெய் விளக்காக ஏற்றினால் ரொம்ப விசேஷம். இல்லை அப்படின்னா ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றி மிச்சதெல்லாம் நீங்க எண்ணெய் ஊற்றலாம். கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் அப்படின்னா, உங்களுக்கு பண கஷ்டம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் விளக்கு ஏற்றி எவ்வளவு விளக்குகள் வேணாலும் ஏற்றலாம். 5 விளக்கோ இல்லை 7 விளக்கோ எவ்வளவு ஏற்றி வாராகி அம்மனுக்கு நான் சொன்ன மாதிரி அம்பாளுக்கு பிடிச்சதே மல்லி முல்லைப்பூ, மல்லிப்பூ சாற்றி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க சமர்ப்பிங்க.
ஒரே ஒரு விஷயம், நீங்க அம்பாளுக்கு வாராகிக்கு வந்து நீங்க கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு முன்னாடி, வாராகிக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க சொல்லி, இந்த கோலம் போட்டு வாராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை வைத்து விளக்கேற்றி, வெறும் விளக்கேற்றி உங்களுடைய பிரார்த்தனையை ஒவ்வொரு வாரம் பண்ணிடுவாங்க. தினம் முடியும் அப்படின்னா, வாராகிக்கு தினம் நீங்க பூ வச்சு 5 விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் 5 விளக்கு ஏத்தணும். இல்லைங்க, நாங்க வந்து ஒரு விளக்கு ஏத்துறோம்னா, எத்தனை விளக்கு ஏத்தினாலும் ஒரே புண்ணியம் தான். நம்ம நியாயம், தர்மம் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்றது அம்பாளுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க ஒரு விளக்கு ஏத்துறீங்க, இந்த தேய்பிறை பஞ்சமியில ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, தினம் அது நீங்க பண்ணின்னு வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுடைய இஷ்டம். நீங்க மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டு வரலாம். நீங்க தினம் வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா, அதற்கான பலன் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து நாங்க பஞ்சமி அப்போ மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. பஞ்சமி, பௌர்ணமி, அஷ்டமி, தசமி எல்லா நாட்களும் நீங்க இந்த பிரார்த்தனையை பண்ணலாம். இந்த வழிபாட்டை நீங்க கடைபிடிக்கலாம். அப்போ இந்த வாராகி வழிபாடு அப்படின்றது நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையானது. வெறும் விளக்கேற்றி வாராகிக்கு நம்ம பூஜை பண்றோம். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கிறது தான் வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம். இந்த வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்க தினம் 18 முறை சொல்லி அந்த விளக்கேற்றிட்டு வாங்களேன். கண்டிப்பாக நீங்க எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்ற மாதிரி தேய்பிறை பஞ்சமியில இந்த பிரார்த்தனை, இந்த பூஜையை ஆரம்பித்து தினம் 18 முறை இந்த வாராகி காயத்ரியை சொல்லுங்க. வாராகி அம்மனுடைய அந்த பூஜை பண்ணதுக்கான பலன் என்ன அப்படின்றத நான் சொல்லவே வேண்டாம். அதை அனுபவித்தால் மட்டுமே வாராகி அம்பாளுடைய மகத்துவம் நம்மளுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த வாராகி பூஜையை பண்ணி அந்த பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். அதை நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடுவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாராகி வழிபாடுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதில் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். இந்த எபிசோட்ல வாராகி அம்மனுடைய வழிபாடு எப்படி, எதற்காக வழிபடணும், அப்படி வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களை ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை எபிசோட்ஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.